காம்ரேட் லெனின் ஒரு குரல் கேட்குது. லெனின் அவர்கள் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே 1 2 3 புல்லட் லெனின் அவர்களுடைய உடலில் பாய்கிறது. சுட்டது யார் அப்படின்னு பார்த்தா ஒரு பெண். ஏன் சுட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. செக்கா வரவழைக்கப்படுகிறது. செக்கா வந்துட்டாங்களா அப்படின்னா 1917-18 காலத்துக்கு நம்ம வந்துட்டோமா? ஆமாம். புட்டின் அவர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களுடைய குரு யார் அப்படின்னு பார்த்தா ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற பெயர் சொல்லுவார். பாகம் 3லையும் ஃபெலிக்ஸோடு தானே நிப்பாட்டியிருந்தோம். ஃபெலிக்ஸுக்கும் லெனின் அவர்களுக்கும் புட்டின் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஃபெலிக்ஸுக்கும் செக்காவுக்கும் கேஜிபிக்கும் என்ன சம்பந்தம்? யார் இந்த ஃபெலிக்ஸ்? ஃபெலிக்ஸ் எப்படி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தில் கேஜிபியினுடைய முதல் வித்தை பதிவு செஞ்சாரு? ஃபெலிக்ஸ் சாதாரண மனுஷன் கிடையாது, இரும்பு ஃபெலிக்ஸ். இது கேஜிபி பாகம் 4. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கோர்பச்சேவ், எல்ஸ்டீன், புட்டின் இப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்டாலும் நான் ஒரு ரஷ்யன் அப்படின்னு சொல்கிறத பெருமை விட நான் ஒரு செக்கிஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுல பெருமைப்படுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செக்கா அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அமைப்பு. இந்த செக்கா உருவாக்குறதுக்கு காரணம் லெனின் அவர்கள் தான். லெனின் அவர்களுடைய தோல்வி தான். பாகம் 3 வரை இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பாகம் 3 பார்த்துருங்க. ஏன்னா ஏன் இது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான மெயின் அந்த ரீசனே பாகம் 3 தான் இருக்குது. 2, 1 இந்த பாகத்தை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். லெனின் அவர்கள் நினைக்கிறாங்க, இவ்வளோ நாள் சார் மன்னனை எதிர்த்து போராடுறதுக்கு தான் நமக்கு நிறைய படைகள் தேவைப்பட்டது. இப்போ நாம தான் மக்களாட்சியாக மாறுறோமே, மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இங்கே கொடுக்க போகிறோம். நம்ம கம்யூனிசத்தினுடைய மார்க்சிஸ்ட் அப்படிங்கிற கொள்கை மக்கள் மத்தியில் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு உளவமைப்பே தேவையில்லை, ஒக்ரானாவை ஓட விட்ட மாதிரி எல்லாரையும் ஓட விட்டலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கார். ஆனால் இவ்வளோ நாள் மக்கள் மன்னராட்சியிலேருந்து சார் மன்னராட்சியிலேருந்து திடீர்னு ஒரு சர்வாதிகார ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. லெனின் அவர்கள் அந்த போல்ஸ்விக் கட்சி அப்படின்னு சொல்லும்போது மக்களுக்கு கோபம் அதிகமாகுது. மக்களுடைய கோபத்தை புரிந்து கொள்வதற்கு லெனின் அவர்களுக்கும் ஒரு அமைப்பு தேவைப்பட்டது. அந்த அமைப்புக்கு யாரை தலைவராக போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபெலிக்ஸ் அவர்களுடைய பெயர் அடிப்படுது. ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லி தேடினா உங்களுக்கு கிடைக்காது. அயன் ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லி அடித்து பாருங்கள், நிறைய இமேஜஸ் கிடைக்கும். அயன் ஃபெலிக்ஸ், இரும்பு ஃபெலிக்ஸ். யார் இந்த மனுஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்த பிறகு தான் இந்த கேஜிபியினுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை, அடுத்த கட்ட ஆப்ரேஷனை பார்க்க முடியும். அந்த வாழ்க்கையிலிருந்து அந்த நபரிடம் இருந்து தொடங்குகிறது செக்கா. 1877 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி இன்னைக்கு நம்ம பெலரஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பிறக்கிறார் இந்த ஃபெலிக்ஸ் அவர்கள். ஃபெலிக்ஸினுடைய முழு பெயர் ஃபெலிக்ஸ் எட்மாண்டோவிச் டெசர்ஜன்ஸ்கி அப்படிங்கிறவங்க தான். ஸோ இந்த டெசர்ஜன்ஸ்கி அப்படி இல்லைனா ஃபெலிக்ஸ் டெசர்ஜன்ஸ்கி. இந்த ஃபெலிக்ஸ் அவர்கள் நார்மலாக ஒரு பணக்கார வீட்டில் தான் பிறந்தாலும் படிப்பு அப்படிங்கிறத விட போராட்டம், மக்கள் புரட்சி அப்படிங்கிறதுல மிகுந்த ஈடுபாடு இருக்கக்கூடிய நபர். 18வது வயசுலேயே ஜிம்னாசியம்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், மக்கள் போராட்டத்தில் பங்கு பெறுகிறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் போராட்டத்துக்கு போகிறார். கொஞ்ச நாள் பொறுத்திருந்த பள்ளி நிர்வாகம் இதுக்கு மேலே நீ படிக்க வேணாண்டா, நீ போராடவே போயிரு அப்படின்னு சொல்லி பள்ளியிலேருந்து தூக்கி எறிகிறாங்க. ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அவர் என்ன நினைச்சார்? மக்களுக்காக போராட நினைச்சார். அவருடைய 18வது வயதில் மார்க்சிய இயக்கம் ஒன்றில் மிகப்பெரிய அளவில் ஈடுபாடுடன் இணைகிறார். அதன் பிறகு போலந்து மற்றும் லித்துவேனியாவினுடைய சமூக புரட்சி இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தோற்றுவிக்கிறார். அரசாங்கங்களுக்கு எதிராக, அரச குடும்பத்துக்கு எதிராக என்னென்ன புரட்சிகள் செய்ய முடியுமோ, மக்களுக்கு என்னென்ன நன்மைகளை வாங்கி தர முடியுமோ அத்தனையும் செய்கிறாரு ஃபெலிக்ஸ் அவர்கள். ஆனால் ஃபெலிக்ஸை சாதாரணமாக விடலை. ஃபெலிக்ஸை எத்தனை முறை கைது பண்ணியிருப்பாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட 11 முறை கைது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 வருடங்கள் ஜெயிலில் இருந்திருக்காரு இந்த ஃபெலிக்ஸ் அவர்கள். 1897 தான் முதலாவது முறையாக கைது செய்யப்பட்டு கவுனஸ் பிரிசன் அப்படிங்கிற ஒரு பிரிசனில் அடைக்கப்படுகிறார். அதன் பிறகு 1898 ஒரு கைது, 1899 ஒரு கைது, 1902 ஒரு கைது அப்படின்னு சொல்லி பல நேரங்களையும் இவரை கைது பண்ணி 300 மைல் தொலைவில் வேற நாட்டுக்கு, செர்பியா இப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் அடைச்சி வைப்பாங்க. இந்த மனுஷனை அடைச்சி வைக்கிறது அப்படிங்கிறது எதிராளி
போராளிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்துச்சு. எந்த ஜெயிலில் போட்டாலும் மனுஷன் தப்பிச்சு வந்துடுவார், எவ்வளவு தூரம் தள்ளினாலும் சரி மக்களுடன் மக்கள் புரட்சிக்கு எப்படியாவது தப்பித்து வந்து விடுவார். இப்படி செர்பியாவில் போட்ட பிறகும் பிரிசன் பிரேக் பண்ணி நிற்கிறாரு இந்த ஃபெலிக்ஸ் அவர்கள். ஃபெலிக்ஸ் அவர்களுக்கும் காதல் மலர்கிறது, ஃபெலிக்ஸ் அவர்களும் கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்கெங்கே எப்படி எப்படி போராட வேண்டுமோ அதை எல்லாமே போராடிட்டு இருக்கார். ஆனால் எதிர்பாரா விதமாக ஃபெலிக்ஸ் அவர்களுடைய மனைவிக்கு உடம்பு ரொம்ப பெரிய அளவில் முடியாமல் போகுது. 1904 வருடம் ஃபெலிக்ஸும் ஃபெலிக்ஸினுடைய மனைவியும் சுவிட்சர்லாந்துக்கு போகிறாங்க. சுவிட்சர்லாந்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது மனைவி ஃபெலிக்ஸினுடைய கரத்திலேயே 1904 ஜூன் 4 இறந்து போகிறாங்க. இதுக்கு மேலேயும் வாழ்க்கையில் சோகம் அப்படிங்கிறது நம்மகிட்ட இல்லை, வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஃபெலிக்ஸ் மனசில் அடுத்த தீ வாழ்க்கை கிடையாது, அடுத்தவர்களுக்கான வாழ்க்கை, மக்களுக்கான விடுதலை, மக்களுக்கான போராட்டம் அப்படிங்கிறத முன்னெடுக்கிறார். ஒரு போராட்ட வீரனுக்கு, ஒரு யுத்த களத்தை பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு குடும்பம் அப்படிங்கிறது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இந்த மனுஷனுக்கு, இந்த வீரனுக்கு குடும்பம் அப்படிங்கிறதே இல்லாமல் போன பிறகு வேற என்ன, எதிரிகளை பந்தாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சோவியத் யூனியனுக்கு வாரார். அங்கே புரட்சிகள் நடந்துட்டு இருக்கு. அங்கே ஒக்ரானா அப்படிங்கிறவங்க மறுபடியும் ஃபெலிக்ஸ் அவர்களை கைது பண்ணுறாங்க. கைதுக்கெல்லாம் 5 நபர் இவர் கிடையவே கிடையாது. புத்தகத்தை எழுதுறார். என்னுடைய சிறை வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிற புத்தகத்தெல்லாம் எழுதுறார். அந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்தையும் திருப்பும்போது சோவியத் யூனியன், ரஷ்யாவில் யாராவது இதை வாசிச்சாங்கன்னா அந்த காலத்தில் ஒரு போராட்ட வீரனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவனை ஜெயிலில் போட்டு எப்படி சித்திரவதை பண்ணுவாங்க, அந்த ஜெயிலிருந்து தப்பிப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருந்தது, அந்த ஜெயில் அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தது அப்படிங்கிற கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியை உணர முடியும். அப்படிப்பட்ட ஃபெலிக்ஸ் அவர்கள் ஒரு கட்டத்தில் லெனின் அவர்களுடைய கட்சியில் இணைகிறார். இணைந்த கொஞ்ச நாளில் பெரிய அளவில் பேரும் புகழும் கிடைக்கிறது ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு. காரணம் என்ன? அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய வேட்கை, அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது மக்கள் புரட்சியாகத்தான் இருக்க வேண்டும், மக்களுக்கானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கார். இந்த நேரம் தான் லெனின் அவர்களுக்கும் சிக்கல் அப்படிங்கிறது அதிகமாகுது. எல்லா பக்கமும் மக்கள் லெனின் அவர்களுக்கு எதிராக, போல்ஷிவிக் கட்சிக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் லெனின் அவர்களுக்கு கிடைக்குது. அப்படி ஒரு குழுவை அமைக்க லெனின் அவர்களுக்கு ப்ரெஷர் வருது. அவர் அமைத்த குழு தான் இந்த ஒர்க்கர்ஸ் அண்ட் பீசன்ட்ஸ் மிலிட்டிஷியா அப்படிங்கிறது. இந்த மிலிட்டிஷியாவினுடைய தலைவராக அப்போது ஃபெலிக்ஸை கொண்டு வரார் லெனின் அவர்கள். ஃபெலிக்ஸும் லெனின் அவர்களும் இரண்டு துருவங்கள் அப்படின்னு சொல்லலாம். லெனின் அவர்களுடைய பல கருத்துக்களுக்கு ஃபெலிக்ஸ் அவர்கள் முரண்பட்டு தான் நிற்பார். ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபெலிக்ஸ் அவர்களை அடிச்சுக்கிட ஆளே கிடையாது. அதுவும் நம்ம அரசாங்கத்துக்கு எதிராக, நம்ம போல்ஷிவிக் கட்சிக்கு எதிராக மக்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஃபெலிக்ஸ் அவர்கள் உணரவில்லை. ஃபெலிக்ஸ் அவர்கள் உணர்ந்தது எல்லாமே இவ்வளோ நாள் போராட்டத்துக்கு பிறகு அரசாட்சியிலிருந்து நம்ம நல்ல ஒரு மாறுதலான ஆட்சிக்கு வந்திருக்கோம், இதை யாராவது குழப்படி பண்ணிடுவாங்களோ, கம்யூனிசத்தை வளராமல் தடுத்துருவாங்களோ, இந்த பயம் மட்டும்தான் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ இதற்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க. அந்த பெயர் தான் செக்கா. செக்கா உருவாகுது. 1917 ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செக்கா உருவாகுது. செக்காவினுடைய தலைவராக ஃபெலிக்ஸ். செக்கா விரிவடையுது. சொல்லப்போனால் பல இடங்களிலும் செக்காவுக்கு தனியான ஒரு நீதிமன்றங்கள் அமைக்கப்படுகின்றன. எந்த நேரத்தில் ஒக்ரானாவை பற்றி இவங்கெல்லாம் படித்தாங்களோ, ஒக்ரானாவில் ஏற்பட்ட பிரச்சனைகளை படித்தாங்களோ, அது எல்லாமே இந்த செக்காவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. செக்காவில் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் புரிதல்கள் இல்லாத அரசியல் தலைவர்கள் செக்காவுக்குள்ள சில விஷயங்களை மாற்ற நினைக்கிறாங்க. லெனின் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் ஃபெலிக்ஸ் அவர்கள். உங்கள் இஷ்டப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினீங்க, ஆனால் அது என்னுடைய இஷ்டப்படி நடக்க மாட்டுது. இங்கே நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை பண்ணுறாங்க. எனக்கு பவர் வேணும், எனக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் சம்மதம் தெரிவிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஆட்சி, இந்த சர்வாதிகாரம் நடக்கும். அப்படி இல்லையா மக்கள் புரட்சி வெடிக்கும் அப்படிங்கிற லெட்டர் எழுதுகிறார். இதை வாசித்த லெனின் அவர்களுக்கு ஃபெலிக்ஸ் சொல்கிறதுல உண்மை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். உடனடியாக செக்காவுக்கு மிகப்பெரிய அளவு ஆயுதங்களும் அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான அதிகாரங்களும் கொடுக்கப்படுகின்றன. யாரை வேணாலும் உளவு பார்க்கலாம், எவ்வளோ வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வருகிறது செக்கா. அப்போ செக்காவுக்கும் ஒக்ரானாவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஒக்ரானா அரசாங்கத்தை காப்பாற்ற இருந்தது, அரசு அதிகாரிகளை காப்பாற்ற இருந்தது. செக்கா கம்யூனிசத்தை காப்பாற்ற இருந்தது. கம்யூனிச சித்தாந்த கொள்கை இருக்கக்கூடிய தலைவர்களை காப்பாற்ற உருவாக்கப்பட்டது தான் செக்கா. அவ்வளோதான் வித்தியாசம். செக்கா அதனுடைய வேலை எல்லாமே செஞ்சுட்டு இருக்கும்போது ஃபெலிக்ஸ் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக செக்காவுக்கு என்னென்ன வழிமுறைகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத உருவாக்குறார்.
சொல்லப்போனால் கேஜிபியினுடைய சட்ட புத்தகம் செக்காவிலிருந்து ஆரம்பிக்குது. ஃபெலிக்ஸ் அவர்கள் சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. அப்படியே சாதாரண ஒரு மனுஷனாக இருந்திருந்தார்னா லெனின் அவர்கள் நேரடியாக இவர் என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, எடுத்திருக்க மாட்டாங்க. அப்போ ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு வேறு ஏதாவது பதவிகள் கொடுக்கப்பட்டிருந்ததா அப்படின்னு பார்த்தா நிறைய பதவிகள் கொடுக்கப்பட்டிருந்தன. பொலிட்டிக்கல் போலீஸ் அப்படிங்கிறது தான் இப்போ செக்காவினுடைய ஒரு பெயராக இருந்தது என்றால் பொலிட்டிக்கல் போலீஸில் மட்டும் கிடையாது. 1917 1926 வரை பொலிட்டிக்கல் போலீஸ் அண்ட் ஸ்டேட் செக்யூரிட்டி அதில் தலைவராக இருக்காரு. 1923-24 பீப்புள்ஸ் கமிஷனரி ஃபார் இன்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் தலைவராக இருக்காரு. அடுத்ததா சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் நேஷனல் எக்கனாமி ஆஃப் யுஎஸ்எஸ்ஆர் அதில் சேர்மேனாக இருக்காரு. 1924 1926 வரை சென்ட்ரல் கமிட்டி ஆஃப் த ஆல் யூனியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கார். இப்படின்னு சொல்கிற பல பொறுப்புகள் இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. 1910 வருடம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கல்யாணம் பண்ண சில நாட்கள்லேயே அவரை மறுபடியும் போலீஸ் பிடிக்கிறாங்க. போலீஸ் பிடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனைவியை செர்பியாவுக்கு நாடு கடத்துகிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தது. அந்த குழந்தையை அவர் பார்ப்பது 1912 வருடம். ஸோ 1917 உருவாகின செக்கா 1922 பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. சில பல மோடிஃபிகேஷன் எல்லாமே செஞ்சு அதற்கும் தலைவராக இருக்கிறார் இந்த ஃபெலிக்ஸ் அவர்கள். என்ன பெயர் மாற்றம் செய்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதலே சொன்னேன், கேஜிபி ஒரு பெயரில் அறியப்படவில்லை. பாகம் 1 இதை சொல்லியிருப்பேன். 2-3 பெயர்கள் கிடையாது, 10-12 பெயர்களில் அறியப்பட்டது. அதில் இன்னொரு பெயர் தான் GPU. இந்த GPU அப்படின்னு சொல்கிறது ஸ்டேட் பொலிட்டிக்கல் டைரக்டரேட் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்டேட் பொலிட்டிக்கல் டைரக்டரேட் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் அதனுடைய அதிகாரங்கள் என்ன, யாரெல்லாம் உளவு பார்க்கணும், எப்படியெல்லாம் உளவு வேலைகளில் ஈடுபடணும், எப்படியெல்லாம் கம்யூனிசத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஸ்டடி பண்ணி கேஜிபியினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய செக்கா அப்படிங்கிற அமைப்புக்கு மிக முக்கியமான தலைவராகவும் இருந்து அதை வளர்த்தெடுத்தார். நான் சொன்ன அவருடைய பல அந்த பொசிஷனில் எப்போவுமே இந்த 1926 முடிஞ்சது. காரணம் என்ன தெரியுமா? 1926 இதே ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு யாரோ விஷம் கொடுக்குறாங்க. அந்த விஷத்தை அருந்தி ரொம்ப நேரம் ஸ்பீச் பண்ணுறார். அப்படி ஸ்பீச் பண்ணும்போது முடியலை. ஆனாலும் மனிதன் ஸ்பீச் கொடுத்து கொஞ்சம் நேரத்திலேயே இறந்து விடுகிறார். அவர் இறப்புக்கு காரணம் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, அவர் இறப்புக்கு காரணம் யாரோ அவருக்கு பாய்சன் கொடுத்தது தான் அப்படிங்கிறது பின்னாட்களில் வெளிச்சமாக மாறுகிறது. இன்பிட்வீனில் தான் 1918-19 இந்த காலகட்டத்தில் தான் லெனின் அவர்களுக்கு எதிராக துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெறுகிறது. அதில் செக்கா நடத்தின விசாரணை, ஃபெலிக்ஸ் அவர்கள் நடத்திய விசாரணையினுடைய தோரணை, அதற்கு பிறகு அது ஒரு கேஸ் ஸ்டடியாக நடத்தக்கூடிய கேஜிபி அப்படின்னு சொல்லி இன்னொரு வரலாறு. முதல் செக்கா ஆப்ரேஷன் அப்படிங்கிறத செய்தவரும் இதே ஃபெலிக்ஸ் அவர்கள் தான். 1926 மறைந்த இந்த ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு இன்றைக்கும் ரஷ்யாவில் நிறைய தெருக்களில் இவருடைய பெயர் தான் இருக்குது. இன்றைக்கும் மூளை முடுக்கெல்லாம் இந்த ஃபெலிக்ஸ் அவர்களுடைய பெரிய ஸ்டாச்சு நிற்பதை நம்மளால் பார்க்க முடியும். இதே ஃபெலிக்ஸ் அவர்கள் எப்போது இந்த செக்காவை ஆரம்பித்தாரோ ஒரு 20ஆம் தேதி ஆரம்பித்தார். ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி தான் அங்கே வேலை பார்க்கக்கூடிய கேஜிபி ஊழியர்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். செக்கா சாதாரண ஒரு அமைப்பு கிடையாதுங்கிறத புட்டின் அவர்கள் உணர்ந்திருந்தார். நானும் செக்காவை சார்ந்தவன் தான், நானும் ஒரு செக்கிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லுவார். ஃபெலிக்ஸ் அவர்களை எப்போதும் நினைவு கூறக்கூடிய தலைவரில் புட்டின் அவர்களும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புட்டின் அவர்களுடைய பெயர் இப்போ எவ்வளோ பெருசாக பேசப்படுதோ அதை விட 100 மடங்கு பேசப்பட்டிருக்க வேண்டிய ஒரு பெயர் தான் இந்த ஃபெலிக்ஸ் அவர்கள். அப்படின்னா ஃபெலிக்ஸ் அவர்கள் நடத்தின ஆப்ரேஷன், அந்த லெனின் அவர்களை சுட்டது யார், அதன் பிறகு லெனின் அவர்கள் எப்படி இறந்து போனாங்க, லெனின் அவர்கள் இறந்து போன பிறகு அது ஸ்டாலின் கைக்கு மாறுதே. இந்த செக்கா GPU அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டாலின் கைகளுக்கு கிடைக்கிறதே. சர்வாதிகாரத்திலிருந்து மக்களாட்சிக்கு மாறும்போதும் அதே யூனிட்டினுடைய தலைவராக இருந்த ஃபெலிக்ஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்களிடம் என்ன சொன்னாங்க, அடுத்தடுத்த ஆப்ரேஷன் என்னெல்லாம் செஞ்சாங்க, கேஜிபி பாகம் 5க்காக காத்திருங்கள். இனிதான் உண்மையான ஆட்டம். இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்தது ஜஸ்ட் ஒரு வரலாறு. இனி நம்ம பார்ப்பது ரத்தம் தெறிக்க தெறிக்க நடந்த சில ஆப்ரேஷன்ஸ். எல்லாத்தையும் பார்க்க தயாராக இருக்கீங்களா? இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ப்ளீஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஒரு நிமிடத்தை ஒதுக்கி நல்லா இருந்துச்சு, சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் கூட மனசு ஆறிடும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.